இன்றைய நாளிலே ஃபாதர் வில்லோனோவா எவ்வாறு இத்தாலி நாட்டிலிருந்து வீரலூருக்கும் போலூருக்கும் பணி செய்தார், அந்த பணித்தளத்தின் ஒரு பெரிய பொக்கிஷம்தான் நம்முடைய நித்தியன். அதே இத்தாலி பக்கம் இருக்கின்ற அந்த மால்டா நாட்டிற்கு அவர் செல்கின்றார். இதுதான் அவருக்கு நாம் கொடுக்கின்ற பெரிய பரிசு. யாருக்கு? நம்முடைய ஃபாதர் வில்லோனோவுக்கு கொடுக்கின்ற பெரிய பரிசு ஒன்று. இரண்டாவது, 20 பங்குத்தலங்கள் இருக்கின்றன. சலீசிய மாநிலத்தில் 20 பங்குத்தலங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு தனித்துவமிக்க பங்குத்தலம் என்று சொல்லும் பொழுது வீரலூர். ஏனென்றால் குட்டி திருச்சபை ஒரு குடும்பம் என்று நாம் தான் கூற முடியும். எவ்வளவுதான் பெரிய பெரிய பங்குகள் இருந்தாலும் அந்த குடும்பம் தன் பிள்ளைகள் என்று அவர்கள் வளர்ப்பு கொடுத்து ஆன்மீகத்தில் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று மீண்டும் திரும்பி விடுவார்கள். ஆனால் நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பல்வேறு நிகழ்வுகளில் எவ்வாறு இந்த வீரலூர் குடும்பமானது ஒரு பெரிய குடும்பமாக, ஒரே குடும்பமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே தான் இந்த வருடம் இல்லை, போன வருடம், அதுக்கு முன்ன வருடம் என்னுடைய புதிய ஆண்டினை உங்களோடு நான் தொடங்கினேன். போன வருடம் உங்களோடு தொடங்கினேன், அதற்கு முன்ன வருடமும் உங்களோடு தொடங்கினேன். எல்லா கிராமங்களுக்கு சென்று திருப்பலி நிறைவேற்றுவதிலும் உங்களோடு பங்கெடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே எங்களுக்கு புனித டான் போஸ்கோ வழியாக கிடைக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுடைய பங்கு தந்தை மற்றும் உடன் சேர்ந்து உங்களிடம் பயணம் செய்கின்ற மற்ற அருட்தந்தையர்கள். இதுதான் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஏனென்றால் ஒருங்கிணைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. மக்கள் மீது அதிகமான அன்பு செய்து, மக்களை ஆன்மீகத்தில் வழிகாட்டியாக இருந்து, கல்வி பணியில் வழிகாட்டியாக இருந்து, சமூக பணியில் வழிகாட்டியாக இருந்து, மருத்துவ பணியில் வழிகாட்டியாக இருந்து, தொடர்ந்து நம்முடைய பாசமிகு தந்தை வில்லனோவா எத்தகைய பணிகளெல்லாம் அவர் செய்தாரோ அத்தகைய பணிகளை சீரும் சிறப்புமாக தொடர்ந்து செய்து கொண்டு அந்த இடத்திற்கு பங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஃபாதர் அலெக்ஸ். ஏன் 2 வருடங்களும் நாம் வந்த பொழுது ஒரு வில்லனோவா இறந்து அவர் வான் வீட்டில் இருந்து கொண்டார்களாலும் மீண்டும் ஒரு முறை மற்றொரு வில்லனோவா இதோ இந்த ஊருக்கு வந்திருக்கின்றார், பணி செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே இந்த நேரத்தில் நான் சிறப்பான விதத்தில் அவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். மூன்றாவது, நம்முடைய ஷாலினி மேடம் சொன்னது போல இந்த இடத்தில் இத்தகைய நிகழ்வு அவ்வளவாக நடக்காது. ஆனால் இந்த நிகழ்வு நம்முடைய தந்தைக்கு இந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்று எண்ணி திட்டம் தீட்டு சீறு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் என் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் 2 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய முனைவர் பிரான்சிஸ் அவர்கள் மற்றும் பீட்டர் அவர்கள் மற்றும் மரி ஜோசப் வந்திருக்கிறார், பின்னாடி அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் தந்தை எட்வின் வசந்தோடு சேர்ந்து என்னிடம் சந்தித்தார்கள். நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். இத்தகைய நிகழ்வு கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஆகவே இவர்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் நான் நன்றி செலுத்துகின்றேன். அனைவருமே ஒரு உற்சாகமும் துடிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இவங்க பீட்டருடைய சன் அமுதன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, சென்ட் பீச்சில் இருக்கிறப்போ அங்கே படித்த மாணவன். அந்த படித்த மாணவனாக இருந்தாலும் அந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து நாம் தொன்போஸ்கோவின் நாமத்தை தொடர்ந்து நாம் பிறருக்கு பறைசாற்ற வேண்டும் என்று துணிச்சலுடன் ஒரு பிரதிநிதியாக இருந்து பல ஆண்டுகள் அவர் செயல்பட்டார். ஆகவே அந்த குடும்பம் முழுவதுமே ஒரு உற்சாகத்துடன் இத்தகைய பணி செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மத்தியில் இருப்பவர் ஃபாதர் ராய். இந்த நாட்கள் முழுவதும் பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான செய்திகளை செய்து கொண்டு இதோ வருகிறது என்று அப்படி இருந்தும் அதன் மத்தியிலும் அவர் இங்கு இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். பெரிய பங்கு தளத்திலாம் போகாமல் இது மாதிரி குக்கிராமில் நடக்கின்ற நிகழ்வுக்கு எப்பொழுதுமே அவர் வந்துடுவார் என்று கூறிய அதன் அடிப்படையில் தான் நானும் பார்க்கின்றேன். இந்த நிகழ்விற்கு அவர் ஆரணையிலிருந்து வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகிய நம் மத்தியில் இருப்பொழுது அந்த வீரலூரில் இருந்து எவ்வாறு அந்த கல்வி பணியில் தன்னையே முழுமையாக அர்ப்பணமாக்கி இன்று தமிழ் துறையில் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு அந்த துறையின் தலைவராக இருந்து கொண்டு முனைவர் பட்டத்திற்காக அநேக இளைஞர்களை உருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பேராசிரியர் சின்னப்பன் அவர்கள் இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வீரலூர் பங்கு என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே ஒரு பங்கு என்றால் அந்த பங்கு தந்தை அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகள், அவர் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்கள் எளிதாக அதை கடைப்பிடிப்பதில்லை. ஒவ்வொரு பங்கு தந்தையும் வித்தியாசமான விதத்தில் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள்.
ஆனால் வீரலூர் பொறுத்தவரை அந்த தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கின்றது. தந்தை வசந்த் அவர் செய்து கொண்டிருந்தார், அவருடைய ஒத்துழைப்பும் இருக்கின்றது. தந்தை செபாஸ்டின் அவர் பல நேரங்களில் அந்த பணித்தளத்தில் செய்திருக்கின்றார். விஆர் டைரக்டராக செய்திருக்கின்றார், போலூர் பங்கு தந்தையாக செய்திருக்கின்றார். நம்முடைய ஜான் கிறிஸ்டி ஃபாதரும் அங்கு பங்கு தந்தையாக இருக்கின்றார். இதுதான் அந்த ஒருங்கிணைந்த ஒரு உருவாக்கம். ஒரு தனித்தீவாக்க ஒருவரும் அவருக்கு ஏற்றவர் செய்வதில்லை, மாறாக அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒரு உருவாக்கத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கள் தந்தையர்களுக்கு நான் பெரிதும் நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது நம்பிக்கையின் ஒரு கொண்டாட்டம், நன்றி உணர்வின் ஒரு கொண்டாட்டம், அதை தான் நான் பார்க்கின்றேன். தந்தை மரித்து இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு நன்றி உள்ள மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அவர் கற்றுக் கொடுத்த மதிப்பீடுகளில் அந்த நம்பிக்கையின் மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களை நான் பாராட்டுகின்றேன். கண்டிப்பாக புத்தக வடிவில் நாம் எழுதியிருக்கின்றோம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் கேட்கும் பொழுது தந்தை வில்லனாவுக்கு பெரிய சிலை வைக்கலாமா, ஆனால் அவ்வளோ பெரிய சிலை வைப்பதில் என்ன ஒரு பிரயோஜனம் என்ற கேள்வி சில நேரங்களில் கேட்கலாம். சில நேரங்களில் புத்தகம் வடிவில் நாம் எழுதலாமா, ஆமால் புத்தகம் வடிவில் எழுதிவிட்டோம். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அந்த மதிப்புகளை நாம் வாழ்வாக்கி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷம். அதை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் இது ஒரு ஒளி காட்சியாக நாம் இந்த புத்தகத்தை நாம் மாற்ற வேண்டும். அந்த ஒளி காட்சி வழியாக தந்தை சென்ற இடமெல்லாம் அந்த ஒளி காட்சியாக நாம் செய்திகளை நாம் பரப்ப வேண்டும். அதே நேரத்தில் பல்வேறு பங்குத்தலங்களிலும் ஒளி காட்சியாக நாம் செய்யும் பொழுது நாங்கள் முன்னோர்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக அவசியம். உலகெங்கும் சென்று நற்செய்தி போதியுங்கள் என்று இயேசு கூறியிருக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஃபாதர் வில்லனோவா இருக்கின்றார். ஜூலை மாதம் நியூ ப்ரொவின்ஷியல் கோர்ஸ் என்று இத்தாலியில் நடந்தது. அதற்கு நான் சென்றிருந்தேன் 1 மாதமாக. அப்பொழுது தந்தை வில்லனோவா பிறந்த இடத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் கூட அவங்களுடைய கிராண்ட் நீஸு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு நான் சென்றேன். ஃபாதர் கொதல்லோ, ஃபாதர் வில்லனோவா 2 பேரும் ஃபர்ஸ்ட் கசின் என்று சொல்வார்கள். அங்கிருந்து அதை பக்கம் இருக்கிற கிராமத்திலிருந்து ஊகோன்னு ஒருத்தர் இருக்கின்றார். அவர் 21ஆம் தேதி நம் தமிழகத்திற்கு வருகின்றார். ஒரு 8 நபர்களோடு வருகின்றார். 29, 30 வரையும் தங்குகின்றார். ஆகவே அவர் ஜவாதி மலையில் தங்கும் பொழுது எப்படியாவது அவர் நம் வீரலூருக்கு மண்ணிற்கு அவரை அழைத்து வர வேண்டும். ஏதோ ஒரு ஜூபிலி கூட அவங்க ஹோல் ஃபேமிலி அங்கே வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. வீரலூரில் ஒரு பெரிய ஜூபிலி நடந்தப்போ நானும் வந்திருந்தேன். அப்பொழுது அந்த ஆமாம், அவர்கள் வந்திருந்தார்கள். ஆகவே மீண்டும் அந்த உறவை நாம் புதுப்பிக்க அவரை இந்த தருணத்தில் அழைப்பது ரொம்ப அவசியம். இந்த புத்தகத்தையும் நாம் கண்டிப்பாக அவருக்கு கொடுப்போம். முடிந்தளவிற்கு அந்த கிராமத்திற்கு சென்று அங்கு ஒரு நன்றியின் விழாவை நம்முடைய தந்தைமார்கள் 1-2 பிரதிநிதிகள் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் சபைக்கு நாங்கள் எடுத்து காட்டுகின்ற ஒரு நன்றி உணர்வு, ஒரு நட்பு. அதையும் நாம் திட்டம் தீட்டலாம். ஆகவே மக்களாகி நீங்கள் சிரமம் பாராமல் இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றினையும் ஜெபத்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.